பார்க்ல 28 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்காங்க. அங்க வந்த பெரியவர், என்ன ஆச்சு, எதுக்கு ரொம்ப சோகமாவே இருக்கீங்க, அப்பல இருந்து நான் உங்களையே பார்த்துட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. இந்த இளைஞர், என்னோட பிசினஸ்ல 15 லட்சம் லாஸ், நான் என்ன பண்ணனே எனக்கு தெரியல, எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், என்ன கொன்னே போட்டுடுவாங்களோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்த அந்த இளைஞர், நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெரியவர், ஏன்பா 15 லட்சத்திற்காக யாராவது தற்கொலை பண்ணுவாங்களா, எவனாச்சும் தற்கொலை பண்ணுவாங்களா அப்படின்னு திட்டிட்டு உடனே அவர் பையில இருந்த செக் புக்கை எடுத்து 15 லட்சத்திற்கு கையொப்பமிட்டு அவன் கையில கொடுக்கறாங்க. 6 மாசம் கழிச்சு உன் பிரச்சனையெல்லாம் சரி செஞ்சுட்டு இதே இடத்துக்கு நீ வா, நான் அதுக்கப்புறம் 15 லட்சத்தை உன் கையில இருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க கிளம்பியும் போயிட்டாங்க. இந்த இளைஞர் அந்த செக்கை பார்த்துட்டு, யாரோ ஒருத்தர் என் மேல வச்ச நம்பிக்கைய நான் ஏன் என் மேல வைக்கல அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே கம்பெனிக்கு போய் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபைலெல்லாம் பார்த்து எந்த இடத்துல விட்டோம், எந்த இடத்துல தப்பு பண்ணோன்னு உட்கார்ந்து புரட்டி போட்டு பார்த்து அவங்க எந்த இடத்துல தப்பு பண்ணாங்கங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. 50 லட்சம் லாபமும் எடுத்துட்டாங்க. அந்த பெரியவரை பார்க்க அதே இடத்துக்கு 6 மாசம் கழிச்சு சந்தோஷத்தோட போறாங்க. அங்க போய் ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா அந்த பெரியவர் வரல. இப்போ என்னாச்சு, அந்த பெரியவர் இந்த இடத்துக்கு தானே வர சொன்னாங்க அப்படின்னு இந்த இளைஞர் யோசிச்சுக்கிட்டே பக்கத்துல இருக்கிற வாட்ச்மேனை கூப்பிட்டு கேக்குறாங்க. அந்த வாட்ச்மேன்ட்ட, இங்க ஒரு பெரியவர் வந்தாங்க, இப்படி 6 மாசத்துக்கு முன்னாடி நான் இப்படி ஒரு பிரச்சனையில இருந்தேன், எனக்கு செக் எடுத்து தந்துட்டு போனாங்க, 6 மாசம் கழிச்சு இதே இடத்துக்கு வர சொன்னாங்க, நான் வந்துட்டேன், ஆனா அவங்க வரல, அவங்க யாருன்னே எனக்கு தெரியல, உங்களுக்கு யாருன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க. இப்போ இந்த வாட்ச்மேன் அந்த இளைஞரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, அந்த பெரியவர் சட்டை கிழிஞ்சி ரொம்ப அழுக்கா இருந்துச்சா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த இளைஞர், ஆமாங்க அப்படித்தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. கையில ஒரு அழுக்கு பேக்க வச்சுட்டு பரட்ட தலையோட நின்றுப்பாங்களே, ஆமாங்க அப்படித்தாங்க இருந்தாங்க, அவருடைய தோற்றம் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்கும் தானே, அவங்கள தானே நீங்க கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இந்த இளைஞர், ஆமாங்க அவரை தாங்க நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்ல, எப்பா தம்பி, அவங்க ஒரு பைத்தியக்காரங்கப்பா, யார பார்த்தாலும் செக்கு தாரன்னு எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க, நீங்க இத நம்பி வந்திருக்கீங்களே, போங்கப்பா, அந்த செக்கு செல்லாது, போய் கிழிச்சு போட்டுட்டு வேற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்காங்க. அப்பதான் இந்த இளைஞருக்கே தெரியுது, நான் யாருன்னு என்னிடமே அறிமுகப்படுத்துவதற்காக அனுப்பியவர் தான் அந்த பெரியவர் என்று அவனுக்கு தோணுச்சான். இதே மாதிரிதான் வாழ்க்கையில நாம கீழே விழும்போதும் நாம தடமாறும் போதும் நம்ம கையை பிடிச்சு தூக்கி விடுவதற்காக இறைவன் ஒரு மனிதனை அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதரை உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்தது உண்டா?